ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் யோசேப்பு இவ்விதமாய் சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். இங்கே யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள், அவர் பட்ட கஷ்டங்கள் கணக்கில் அடங்காதது. 17 வயதில் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு, 17 வயதில் தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஆமேன் அவர் அதை சொல்லும்போது தன்னுடைய குடும்பத்தார் அவரை பகைத்தார்கள், சகோதரர்கள் அவரை பகைத்தார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தன் சொந்த குடும்பத்தாரால் பகைக்கப்பட்டு, வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீரும் கவலையுமாக அவர் தன்னுடைய பாதையில் கடந்து போகிறார். தன்னுடைய வாலிப வயதில் 17வது வயதில் கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தின்படி அவர் தன்னை அர்ப்பணித்த போது அவருடைய வாழ்க்கையில் வந்ததெல்லாம் வருத்தங்களும் சஞ்சலங்களும் பாடுகளும் தான் வந்தது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கிறது. நான் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் இன்னும் வருத்தம் இருக்குதே, என் வாழ்க்கையில் பாடுகள் இருக்குதே, என் வாழ்க்கையில் சஞ்சலமாக இருக்குதே, வருத்தமாக இருக்குதே, தவிப்பாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எண்ணி கலங்கி கொண்டு இருக்கலாம். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். அவர் பெற்ற அந்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேற நேரம் வந்தபோது அவர் சொல்லுகிறார், ஒரு வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை, அந்த வருஷங்களை, அந்த பிரச்சனை போராட்டங்களை தேவன் மறக்கும்படி செய்தார். உண்மை நிலவரம், தன்னுடைய மனதில் பட்ட காயங்கள், சொந்த சகோதரர்கள் யோசேப்பை குழியில போடுகிறார்கள். சொந்த சகோதரர்கள் ஆமென் தன்னுடைய சகோதரனாகிய யோசேப்பை விலைக்கு விற்கிறார்கள். சொந்த சகோதரர்கள் தன்னுடைய சகோதரனை ஆமென் மிருகம் அடித்து கொண்டு விட்டது, அவன் இறந்து விட்டான் என்று தகப்பனிடத்தில் போய் பொய் சொல்லுகிறார்கள். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு, எதிர்காலம் இல்லாமல் போன யோசேப்பு, தன் வாழ்க்கையில இனி ஒரு எதிர்காலம் இருக்கிறதா, இனி வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி வருத்தமும் சஞ்சலமும் அடைந்து தன் வாழ்க்கையில் எதிர்காலத்தை இழந்தவராக யோசேப்பு இருந்தார். அருமை தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட கஷ்டத்தோடு, நீங்கள் கண்ணீரோடு, வேதனையோடு நீங்கள் கலங்கி கொண்டு ஆமென் இப்படி கடந்து வருகிறவர்களாய் இருக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சஞ்சலம் நீங்கி நீ சந்தோஷமாய் இருக்கும்படி நான் உதவி செய்வேன். நம்முடைய சஞ்சலத்தை ஆண்டவர் நீக்குகிறார், நம்முடைய வருத்தங்களை ஆண்டவர் நீக்குகிறார், நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் நீக்குகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில பட்ட வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், பாடுகளுக்கு அளவே இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம், வேதனைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், கண்ணீரோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நம்ம மேல இருக்கிற தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம் ஒரு நாளும் வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. நாம் இன்றைக்கு கடந்து வருகிற பாதைகள் கஷ்டமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உங்க வருத்தம் எது, உங்க பாடுகள் எது, உங்க பிரச்சனைகள் எது, உங்க போராட்டங்கள் எது, எதுவா இருந்தாலும் நீங்கள் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், ஏன் தேவன் அதை மறக்கும்படி செய்தார்? எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பு ஆண்டவரை விடாமல் உறுதியாய் பிடித்து கொண்டார். எத்தனை பேர் இயேசுவை இப்படி உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வருத்தங்களை, சஞ்சலங்களை, பாடுகளை, துக்கங்களை, வேதனைகளை ஆண்டவர் நீக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் வருத்தம் இன்றைக்கு நீங்குகிறது, உன் சஞ்சலம் இன்றைக்கு நீங்குகிறது. யோசேப்பை பாருங்கள், அவர் பட்ட கஷ்டங்களுக்கு, அவர் பட்ட வேதனைகளுக்கு பலனாக எந்த நாட்டிலே அவர் அடிமையாக வேலை செய்தாரோ அதே நாட்டில் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கஷ்டங்கள் ஒரு நாள் நீங்கும்.
இந்த வேதனைகள் ஒரு நாள் நீங்கும். நம்முடைய கண்ணீர் ஒரு நாள் நீங்கும். நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்த வருத்தங்களை நீக்கின ஆண்டவர், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்களை நீக்கின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.